ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய செய்திகளை குறித்து முதலில் காண்போம். குழந்தைகள் படிக்கும் அங்கன்வாடியை பாராக மாற்றிய திமுக கவுன்சிலர் மகன். ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சிதான். EVKS இளங்கோவன். மின்துறையிலும் சாலை போக்குவரத்திலும் ஊழல் அம்பலப்படுத்திய அறப்போர் இயக்கம். நேர்மையையும் தர்மத்தையும் பின்பற்றாத இந்து பத்திரிகை. மணிப்பூர் அரசு கண்டனம். வளர்த்தவர்களையே அளிக்கும் பயங்கரவாதம். அமைச்சர் ஜெய்சங்கர். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு ராஜேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு ராஜேஷ் சார். வணக்கம் கவிஞர் காமராஜ். வணக்கம் சார். இன்றைய முதல் செய்தியாக வேலூர் மாவட்டம் வெங்கடாபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி அந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கு. அங்கே அந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட சிறார்கள் அங்கே படிச்சுட்டு வராங்க. இந்த சமயத்தில் அங்கே அந்த மேற்கூரை ஏதோ சிதிலம் அடைந்திருப்பதாக, அதனால் அங்கே வேலை புனரமைப்பு செய்வதற்காக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட ஒன்றிய செயலாளர் அவருடைய மகனும் அப்பகுதியினுடைய கவுன்சிலருமான அமுதா அவர்களுடைய மகனும் ஆகிய ஒரே பேர் தான், அவங்களுடைய சன். அவர் தன்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து அந்த அங்கன்வாடியில் பார் போல ஒரு செட்டிங்ஸ் அமைத்து அங்கே டேபிள், அதில் நிறைய மது பாட்டில்கள் மற்றும் புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரியான ரீல்ஸ் பண்ணி சமூக வலைதளங்களில் அதை பரப்பவும் செஞ்சுருக்காரு. அதில் அந்த வீடியோவில் பார்த்தோம் நல்லாவே தெரியுது, அந்த அங்கன்வாடி தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்துணவு அந்த கூடம் இருக்கும் இல்லையா, உணவு வைக்கக்கூடிய கூடம், அது எல்லாமே அதில் நல்லாவே தெரியுது. அதை ரீல்ஸாக பதிவேற்று அதை பொதுமக்கள்லாம் பார்த்ததுக்கு பிறகு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு திமுகவினுடைய ஒரு பையன், திமுக குடும்பம்னே சொல்லலாம், யார் பார்வைக்கும் படாமல் அது இருக்காது. ஆனாலும் இப்படி ஒரு செயலை செய்ய எப்படி அவங்களுக்கு துணிவு வந்தது? இந்த அரசே டாஸ்மாக் வருமானத்தை நம்பி தான் இருக்குது. நம்ம இதே ஸ்ரீ டிவியில் கூட பேசியிருக்கிறோம். இது அங்கன்வாடின்னு சொல்கிறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை நார்த் மெட்ராஸில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை வைத்து நம்ம இங்கே பேசணும். என்னென்னா, ஸ்கூல் குழந்தைங்க, அது சின்ன கிளாஸ் லெவலில் இருக்கிறது, 3rd 4th 5th வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வர முடியாமல் சுற்றி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றி அந்த இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக அந்த ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்டா இந்த என்ட்ரன்ஸ் எப்போவுமே பூட்டி வச்சுருக்கு அப்படின்னு ஸ்கூலை கேட்டால், பக்கத்துலேயே எய்த்தாப்லேயே டாஸ்மாக் இருக்குது. அங்கே வர பசங்களை, அங்கே குடிக்க வரவங்கெல்லாம் இங்கே போகிற குழந்தைங்கள்ட்டெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. பெரிய கிளாஸ் பொண்ணுங்க போனாலும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இதுக்கு நாங்கள் அச்சப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் மூடிடுறது. வேறு வழி இல்லாமல் அந்த பக்கமாக வரணுன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றி வரணும் அப்படின்னு. இதை செய்தித்தாளில் வந்த பிறகு அது வேறு இது ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு திரும்ப அந்த இடத்துல சேல்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால திரும்ப டாஸ்மாக் அங்கே வந்துச்சா என்ன அப்படிங்கிறது இப்போதைய நிலவரம் நமக்கு தெரியல. ஆகவே ஸ்கூல், கோயில் இது பக்கத்துலலாம் டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட பல இடங்களில் இன்னும் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, முன்பு இருந்த அதிமுக அரசாங்கமே கூட அந்த ஆட்சியிலும் பொழுது நெடுஞ்சாலையில் அதிகமாக விபத்துகள் நடக்குது. காரணம் என்ன, போல லாரி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே திரும்பவும் வண்டி ஓட்டும் பொழுது நிறையா ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு அது ஒரு டேட்டா வச்சு சொன்ன பிறகு நெடுஞ்சாலைத்துறை என்ன சொன்னதுன்னா, 500 மீட்டர் தொலைவில், அதாவது ரோடுலேருந்து 500 மீட்டர் தொலைவில் எந்த மதுபான கடையும் இருக்கக்கூடாது, டாஸ்மாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆமாம், உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க அரசு. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். வேற ஒன்று, என்ட்ரன்ஸ் இப்படி இருந்தாதனால அது இதை கொல்லப்பக்கமாக நாங்கள் திருப்பிக்கிறோம் அப்படின்னு பல இடத்துல அப்படியே சேஞ்ச் பண்ண அந்த விஷயத்த. அதுக்கு ஏதாவது வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணாங்களா நமக்கு தெரியாது. சேல்ஸு ஏன்னா என்னையோ குறைஞ்சிடக்கூடாதுல்ல,
அந்த என்ட்ரன்ஸை மாற்றிட்டா இதனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில கடைகளை மட்டும் பேருக்கு எடுத்துகிட்டு, ஏன்னா அது நீதிமன்ற உத்தரவாகவும் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அப்படி மாற்றுறாங்க ஒரு சில இடத்துல. பெரும்பாலான இடத்துல என்ட்ரன்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு தான் இதுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அவங்க கவனம் கொடுப்பார்கள். அது அதிமுக அரசாங்கம் இருக்கட்டும், திமுக அரசாங்கம். இந்த வருவாயை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திடம், அந்த அரசாங்கத்திலே ஒரு ஆளாக இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர், நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து வேலூருடைய ஒன்றிய கவுன்சிலர், அவருடைய அம்மா அமுதாங்கிறவங்க என்னென்னா வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இந்த சரண். இவருக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு காரை கொளுத்தினாருங்கிற ஒரு வழக்கும் இவர் மீது இருக்குதா. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், தமிழ் படங்கள்லாம் பெரிய அளவு இப்போ 1-2 படங்கள் நல்ல படங்களாக வர்றது ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் பல பேர் வந்து இப்போ மலையாள படத்தை தான் விரும்பி பார்க்குறாங்க. இந்த மஞ்சுமேல் பாய்ஸு வந்ததுலேருந்து அது மாதிரி நிறைய மலையாள படங்கள் குறைந்த செலவில் எடுத்தால் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது. அது மாதிரி சமீபத்தில் வந்த படம் தான் ஆவேஷம் அப்படின்னு சொல்லி ஃபகத் பாசில் நடித்தது. ஆமாம். இந்த ஃபகத் பாசில் வந்து நிறையா நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு தாதா கெட்டப்பில் அவர் வந்து ஒரு குடிக்கிறது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து இது பண்ணுறது பார்க்குறேன். அது மாதிரி இவருக்கும் வந்து அந்த சினிமா தாகம் இருக்குதான், கூடவே சரக்கடிக்கிற தாகமும் அவருக்கு இருக்கிறதுனால அந்த ஃபகத் பாசிலாகவே தன்னை நினைத்து கொண்டு அவர் ரீல்ஸ் எடுக்கிறார். சரி, இந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எங்கடா ஏதாவது போய் எடுக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இது இங்கே படிக்கிற பிள்ளைங்க, அதுவும் குழந்தைங்க படிக்கிறது, இதே நம்ம பாரா மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மமதையில் அங்கன்வாடி குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த அங்கன்வாடியில் ஒரு செட்டு மாதிரி போட்டு அதே போன்ற விஷயங்களை எடுத்துகிட்டு இவங்க வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது தமிழகம் முழுக்க போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம பலமுறை இதே STTVயில் பேசியிருக்கோம். இந்த கஞ்சா போதையினால் எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, டாஸ்மாக் சாராயம் இந்த மது குடிக்கிறதுனால எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பிறகு இப்போ மீண்டும் அந்த கள்ளச்சாராயமும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது சேலத்தில் கூட நடந்தது அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். எதுக்கு இது நடக்குது அப்படின்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கே இவங்க 50,000லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு. விஷச்சாராயம் குடித்து செத்தவனுங்க 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. ஆகவே இதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த மது கஞ்சா அப்படிங்கிறது இருக்குது. இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்காக 1.0, 2.0, 3.0, 4.0 வரைக்கும் இப்பொழுது வேட்டையை நடத்துகிறோங்கிறாங்க. இத்தனை வழக்குகள் பதிவு செய்திருக்கிறோம், இவ்வளவு கஞ்சாவை நாங்கள் அழித்தொழிப்பு செய்திருக்கிறோம் அப்படின்லாம் காவல்துறை ஒரு பக்கம் சொல்லும் பொழுது, அது சம்பந்தமாக நாங்கள் விழிப்புணர்வுகளை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்திட்டு வரோம். நடிகர்களை வைத்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள். இப்போ ஒருவேளை அதுக்கான ப்ரியர் பர்மிஷன்லாம் வாங்கணும். மதுவாக இருக்கட்டும், இல்லை இது போன்ற சிந்தட்டிக் ட்ரக்காக இருக்கட்டும், கஞ்சா போன்ற போதை வஸ்தாக இருக்கட்டும், இதிலிருந்து நிறைய பள்ளி மாணவர்களே இதில் பாதிப்படுது. நம்ம நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கமிஷனர் சொல்கிறாரு, ஸ்கூல் தொடங்கிடுச்சு, அதனால் நாங்கள் ஒரு பெரிய டிரைவ் எடுத்திருக்கோம் அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தா, சுற்றி எங்கெல்லாம் கூல் லீப்பு கிடைக்குது அப்படின்னு டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கெல்லாம் நாங்கள் ரைடு போக போகிறோம், அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு, இந்த மாணவர்களுக்கு கூல் லீப் கிடைக்காம இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு இந்த பாலகிருஷ்ணன் IPS பேசுகிறார். அப்படின்னா பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் பக்கத்தில் மிகவும் எளிதாக கிடைக்குது. ஸோ இதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரம், அது போல் ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், ஒரு குறும்படம் எடுத்தேன் அப்படின்னா பரவாயில்ல. நான் கெத்தா குடிக்கிறத நான் வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடுவேன் அப்படின்னா இதுதான் திமுகவின் மனோபாவம் இதுதான். கூடவே அதிகாரமும் இருக்கிறதுனால என்னை கேட்க யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு திமிரில் அவர் செய்திருக்கிறார். கள்ளச்சாராயத்துக்கு காசு கொடுக்கறது, காய்ச்சறவனுக்கும் காசு கொடுக்கறது, செத்தவனுக்கும் காசு கொடுக்கறதுங்கிற ஒரு அலங்கோலமான ஆட்சி நடக்கிற ஊரில் குடிகாரர்களே காலையில் குடித்தாங்கன்னா அவங்கள குடிகாரன்னு சொல்லாதீங்க, மதுப்பிரியர்கள் என்று சொல்லுங்க, அவங்க அசதிக்காக தானே குடிக்கிறாங்க, வசதிக்காக குடிக்கல அப்படின்லாம் வியாக்கியானம் செய்யக்கூடிய அமைச்சர், பாட்டிலில் குடிச்சிட்டு போனால் இங்கேருந்து அவங்க அதை எடுத்துகிட்டு வேலைக்கு போகிற இடத்துல எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு யோசிச்சாரா என்னன்னு, அதை இந்த டெட்ரா பேக்கில் நாங்கள் கொண்டு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில்
இது போன்ற அவலங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் மோசமாக நடக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிஸியான நெடுஞ்சாலை, அதில் ஒரே டிராஃபிக் ஜாம். இப்போ டிராஃபிக் ஜாம் எதனால் ஆகும்? ஒன்று ஏதாவது போகிற கனரக வாகனங்கள், ஏதோ பெரிய வாகனம் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா பின்னால் இருக்கிற வண்டி பிரச்சனை ஆகும். சிக்னல் ஃபெயிலியர் ஆகிருந்ததுன்னா டிராஃபிக்கு பிரச்சனை ஆகும். இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட், விரும்பத்தகாத ஒரு ஆக்சிடெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இதை அப்புறப்படுத்துகிற வரைக்கும் ஒரு கேஓஸ் இருக்கும், ஒரு டிராஃபிக்கில் பிரச்சனை இருக்கும். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிராஃபிக் ஜாம். என்னடான்னா மொத்தம் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு லாரியை கட்டி பிடிச்சிக்கிட்டே அப்படியே உழப்பி இருக்கிறான். இவன் செத்து போடுவானா, அவனை அடித்தோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னு பயந்துக்கிட்டே லாரி உருட்டிக்கிட்டே போய் பின்னால் இருக்கிற வண்டியெல்லாம் வர முடியாமல் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் டிராஃபிக் தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் தமிழகம் இருக்கிறது. காரணம் ஆட்சியாளர்கள். இந்த 3 ஆண்டு சாதனையில் அதையும் அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இது போன்ற பல ஜாலியான ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ரீல்ஸ் போடுவதற்காகலாம் நாங்கள் ஸ்கூலே பயன்படுத்துகிறோம் சரக்கு அடிச்சுட்டு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இவங்களுடைய 3 ஆண்டு சாதனையில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் சரியாக இருக்கும். திராவிட மாடல் அவங்க சொல்லக்கூடிய இந்த விடியல்ங்கிறது இதுதான். சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த காங்கிரஸ் மீட் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது எவ்வளவு நாள் தான் திமுகவிட நம்ம கையேந்தி நிற்கிறது சீட்டுக்காக, இன்டைரக்டாக சொல்கிறாரு. பட் அதை தான் மீன் பண்ணுது. நாம் எப்படி முன்னாடி எல்லா கட்சிகளுக்கும் நம்ம சீட் கொடுத்தோமோ அதே நிலைமையை மீண்டும் நம்ம ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பேச்சை பேசுகிறாங்க. அதற்கு பதிலளித்த முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவரான திரு EVK இளங்கோவன் அவர்கள் சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான், அதனால் இந்த ஆட்சியை குறை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி திமுகவில் யாருக்கெல்லாம் அதிருப்தி ஆச்சோ அவங்க எல்லாரும் மனசையும் குளிர வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை நீங்கள் சொல்லும் பொழுதே மனசில் ஒரு காட்சி அப்படியே படமாக ஓடுது. என்னென்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காமெடியை. சத்யராஜிட்ட ஒருத்தர் படம் எடுக்க போகிறேன்னு கதை சொல்லுவார். அந்த கதையை சொல்லும் பொழுதே ஒரு சின்ன குழந்தை வந்திருக்கு, இது மாதிரி ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணுது, அந்த பொண்ணோடைய அதாவது ஹீரோயின் அவங்களுடைய துப்பட்டா அவங்க மேலே படுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவார். அவருக்கு அது பிடிச்சும் பிடிக்காம மாதிரியும் இருப்பார். அப்புறம் இன்னொருத்தர் இல்லை நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே இந்த கதை நல்லா இருக்குது. அப்புறம் துப்பட்டா அப்பட்டான்னு ஒரு காமெடி சீன் ஒன்று போகும். அதாவது ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சத்யராஜ் எப்படி இருப்பாருன்னு தெரியும். அவர் இந்த ஒரு குழந்தையாகவே ஒரு படத்தில் காட்டுறது மாதிரிலாம் அவர் கதையை சொன்னோடனே எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்குங்கிறது மாதிரி செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, அது செயின் ஆஃப் ஈவெண்ட்டை நம்ம பார்க்கணும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால், அதாவது காமராஜர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இப்போ அவங்க பேரன் பேத்தி அந்த லெவலில் இருக்கிறவங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ரிலேட்டிவ். அவங்க காமராஜர் மணிமண்டபத்தை கிண்டியில் போய் பார்க்குறாங்க. ஒரு குப்பை கூலமாக இருக்குது. ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர், நேர்மையான ஆட்சி செய்தவர், காங்கிரஸிற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமிட்டவர், இந்தியா முழுவதும் ஒரு ஆளுமை செலுத்திய ஒரு தலைவர். அவருக்கான மணிமண்டபம், அந்த மணிமண்டபம் குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் கடல்லையே பேனா சிலை வைப்போம் அப்படிங்கிறாங்க, ஊர் முழுக்க மாவட்டந்தோறும் சிலை வைப்போம், அவர் பிறந்த ஊரில் மணிமண்டபம் கட்டுறோன்னு கருணாநிதிக்கெல்லாம் கட்டின ஒரு பக்கம். ஆனால் இங்கே ஒரு உத்தம தலைவருக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த மணிமண்டபம் அவ்வளோ குப்பை மேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்தே அவங்க ஒரு கோரிக்கை மனுவை முதல்வருக்கு எழுதுகிறாங்க. இந்த சினிமாலெலாம் காட்டுறது மாதிரி உசுப்பேத்துற உடனே அந்த ஒரு பைல்வானோட சண்டை போடுவார், பாக்ஸிங் வடிவேலு தூக்கி அந்த இதில் போட்டு விட்ருவாங்கல்ல, அது மாதிரி யாரோ உசுப்பேற்றிருக்கிறாங்க. செல்வபெருந்தகை, தலைவா மீடியாலாம் இருக்குது தலைவா, நீங்கள் எதாவது பேசணும் தலைவான்னதும், இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா, காமராஜர் மணிமண்டபத்தை இப்படி செய்யலாமா, இதை பார்த்து கொண்டு அந்த பொதுப்பணித்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது, இதை எங்களால் பொறுக்க முடியவில்லை அப்படி இப்படின்னு தலைவன் பேசி தள்ளிட்டார். சொன்ன உடனே இந்த கோரிக்கை மனுவும் காமராஜருடைய பேத்தியும் கொடுத்ததுனால
உடனே முதல்வருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, ஐயோ ஏற்கனவே நம்மளை வந்து சமூக வலைதளங்களில் கரிச்சு கொட்டுறானுவான், இதை ஒரு வாய்ப்பாக பிஜேபி பயன்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேங்ஷன் பண்ணி இது ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு என்னென்ன ரெனோவேஷன் ஒர்க் இருக்கோ எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. பொதுப்பணித்துறைக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதாக, இதெல்லாம் பத்திரிக்கையில் வந்து செய்தி, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு மீடியாவில் பேசியிருக்கீங்க, இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தா நாங்களே இது பண்ணியிருப்போம், இப்போ முதல்வர் சொல்லிட்டாரு நாங்கள் பண்ணுறோம், ஆனால் இதை எங்கள் லெவல்லே இதை முடிச்சிருக்கலாமே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஆவேசப்பட்டெல்லாம் பேசுனது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு தான் உடனே இன்னொருத்தவங்க அப்படியே இது பண்ணி கூட இருக்கிறவங்களாம், இல்லை இல்லை தலைவர் ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லிட்டாரு, ஐயோ கோவப்பட்டுறாதீங்க, சோத்தில் வசத்து வச்சுருவானோ போல இருக்க அப்படிங்கிறது மாதிரி, அதெல்லாம் நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க, அண்ணன் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, இனிமே பார்த்து பக்குவமாக பேசுவார் அப்படின்ட்டாங்க. சரி என்ன போச்சு. திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து காமராஜர் ஆட்சி, நீங்கள் சொன்ன அதே டைலாக், எத்தனை நாள் தான் நம்ம கட்சியை வலுப்படுத்த வேண்டும், காமராஜர் இங்கே இருக்கிறப்ப தான் முதல்வராக கடைசியாக இருந்தார், அதுக்கு பிறகு நாமும் ஆட்சிக்கு வருவது போல் உழைக்க வேண்டும், அதாவது காங்கிரஸ்காரங்க அப்படி உழைக்கணும் அப்படின்னு தலைவன் உசுப்பேற்றிருக்காரு. உடனே EVK இளங்கோவன், எப்போவுமே பார்க்குறோம் சத்தியமூர்த்தி பவனே வந்து வேட்டி கிழிக்கக்கூடிய ஒரு மைதானம் தான், அவங்க கட்சிக்குள்ளார ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சட்டையை கிழிச்சிப்பாங்க, வேட்டியை கிழிச்சிப்பாங்க. இவர் வந்து திமுகவை எதிர்க்கிறாரா? ஏன்னா அங்கே எப்போவுமே ஒரு கோஷ்டி, ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் கருணாநிதி இருக்கும் பொழுதும் இருந்தது, அதிமுகவிற்கு ஆதரவாக ஒரு கோஷ்டி இருக்கும், திமுகவுக்கு எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல லைம்லைட்டுக்கு வருவாங்க. அதாவது யார் அங்கே அதிமுக செல்வாக்கோட இருந்ததுன்னா இங்கே அவங்களுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய தலைவர் அப்படியே லைம்லைட்டுக்கு வருவார். அதே மாதிரி திமுக செல்வாக்காக வந்ததுன்னா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைவர் இங்கே செல்வாக்காக வருவார். உடனே படுறேன், நான் சேலஞ்சு பண்ணுறேன், ஏற்கனவே பீட்டர் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர், அவர் அறிவிக்கப்படாத திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரியே இருப்பார். அவர் காங்கிரஸா திமுகனே உங்களால் சொல்ல முடியாது. அவருக்கு பாவம் திருநெல்வேலி சீட்டு கிடைக்குன்னு வச்சுருந்தாங்க, கடைசியில் கன்னியாகுமரியிலேருந்து டயசிஸ்லேருந்து கூப்பிட்டு, எங்கள் ஆளுக்கு ஏற்கனவே ஒரு இந்து வேட்பாளருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க விஜய் வசந்தனை, எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் வஞ்சம் தீர்க்கிறீங்க, எங்கள் ஆளுக்கு நீங்கள் எப்படியாவது சீட்டு கொடுக்கணுன்னு கன்னியாகுமரியில் இருக்கிற ஆளை கொண்டு போய் திருநெல்வேலியில் அவங்க சீட்டு கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதனால் பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. சரி, பீட்டர் அல்ஃபோன்ஸ் இடத்தை நாம் கைப்பற்றுவோம் அப்படின்னு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, காமராஜர் ஆட்சியேங்கிறது அமைப்போன்னு சொல்கிறதேங்கிறது இப்போ நடக்கிறதே ஸ்டாலின் ஆட்சி தானப்பா, ஸ்டாலின் ஆட்சி அதுவே காமராஜர் ஆட்சி தானப்பா அப்படின்ட்டாரு. நமக்கு ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் EVK இளங்கோவனிடம் கேட்கணும். காமராஜர் கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு வெகுமானம் சன்மானம் கொடுத்துருக்கிறாரா? டாஸ்மாக் கடையை பார்க்குற இடத்தெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரா? அவருடைய ஆட்சியில் ஊழல் மலிந்ததா? அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா முறைகேடில் ஏதாவது ஈடுபட்டாங்கன்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா? இது போல் பல விஷயங்களை நம்ம கேட்கறதுக்கு இருக்குது. அதிகார துஷ்பிரயோகம் காமராஜர் பண்ணாரா? அவர் பர்சனலாக பெனிஃபிட் ஆகிறதுக்காக ஏதாவது ஊழல் விஷயங்களை செய்தாரா, இல்லை முறைகேடில் ஈடுபட்டாரா? இது போன்ற பல கேள்விகள்லாம் இருக்குது. இதை விட இந்த நடப்பது இப்போ என்னென்னலாம் சொல்கிறோம், போதை தலைநகராக மாறியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இதுதான் காமராஜர் ஆட்சின்னு அவர் சொன்னார்னா 2 விஷயம். ஒன்று, அவர் சுயநிலையிலே இல்லைன்னு ஒன்று புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, காமராஜரை இதை விட அசிங்கமாக பண்ண முடியாது. அதாவது காமராஜரே 2 பேர் தான் அசிங்கப்படுத்தாங்க. பல பேர், அதாவது திமுக தலைவர் கருணாநிதியாக இருந்தப்போ அவர் பலமுறை அவர் அசிங்கமாக பேசியிருக்கிறார். எருமை தோல்னு சொன்னார், அண்டங்காக்கைன்னு சொன்னார். அதுவெல்லாம் சொன்னது வார்த்தைகளால் அவர் சுட்டதெல்லாம் பல விஷயங்கள். ஆனால் ஒரு அரசியல் விஷயத்தில் அவரை அசிங்கப்படுத்தியது இந்திரா காந்தி. திமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு காங்கிரஸ் ஒரு சீட்டில் கூட நிற்காமல் ஆனால் ஆதரவு மட்டும் கொடுத்தது. காரணம், இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இந்தியா முழுவதுக்கும் அறியப்பட்ட காமராஜர் பெரிய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலையை செய்தார் இந்திரா காந்தி. அதுக்கு அடுத்தது யார் ரொம்ப மோசமாக அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் காமராஜரை அப்படின்னா EVK இளங்கோவன் தான். எப்போ இதை சொல்லும் பொழுது தான்
இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியே காமராஜர் ஆட்சி அப்படின்னா இதை விட காமராஜரை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த காமராஜர் பேரிலே கட்சி வச்சிருக்கான். அவன் இத்தனை நேரம் கொந்தளித்து அவர் வீட்டுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை நடத்துவாங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பல பேர் வந்து ஒரு நேர்மையான ஆட்சி புதுசாக ஒரு கட்சி ஒருத்தவன் தொடங்குறான்னு வச்சுங்க, டிஃபால்ட்டாக 2-3 பேர் ஃபோட்டோலாம் வச்சுருப்பான். ஒன்று ஒருத்தர் ஈவேரான்னு சொல்கிறாங்களே, அவருடைய எதுக்காக அவர் ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக காமராஜருடைய ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா அரசியலில் தூய்மை, நேர்மை, இதுக்கு சொந்தக்காரர். பல வளர்ச்சி திட்டங்களை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு அணைக்கட்டாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், பெல் போன்ற இது ஐசிஎஃப், இது மாதிரி எந்த மிகப்பெரிய மத்திய அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் வருவதற்கு காரணம் காமராஜர். ஸோ காமராஜருடைய ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க. இப்போ அந்த காமராஜரையே அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அசிங்கப்படுத்தியிருக்கிறாருன்னா வேறு என்ன சொல்ல முடியும்? உண்மையான காங்கிரஸ் தொண்டனு. ஆனால் அது சொல்லும் பொழுதே டிக்ளரேஷன் போடுவாங்க தெரியுமா, பொறுப்பு துறப்பு அப்படின்னு. அது மாதிரி அவர் பேசும் பொழுதே நான் சொன்னேன்ல, சுயநிலை இல்லாமல் பேசிவிட்டாரா அப்படின்னு, கொஞ்சம் அப்படியே கரக்கத்தில் பேசிட்டு அவருக்கே தெரியும்னு உரைச்சிருக்கும்ல. நான் சொன்னால் கூட நீங்கள் கோச்சிப்பீங்க, ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்க மாட்டீங்களோ, ஆனால் நடப்பதே காமராஜர் ஆட்சி அப்படின்னா நம்ம கட்சிக்காரனே நம்மளை செருப்பால் அடிப்பான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் நின்று தான் வெற்றி பெறுவதற்கு திமுக காரணமாக இருந்ததுங்கிற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு கோபாலபுர கொத்தடிமையாக ஒரு அரசியல்வாதி இருப்பாரா அப்படின்னு ஒரு நேரத்தில் கருணாநிதியே பார்த்து கேள்வி கேட்டவர். அவர் கேட்க போய் தான் வந்து என் ஜாதியை கேவலப்படுத்தி விட்டார், பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவார் அப்படின்னு ஈவிகே இளங்கோவன் சொன்ன உடனே நான் வந்து என்னுடைய ஜாதியை அவர் மட்டம் தட்டி பேசுகிறார் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில நேரங்களில் என்னென்னா, இந்திய தமிழர்கள் வந்து இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும். இவர் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல தைரியமான பல விஷயம், அதாவது திராவிடத்திற்கு பிடிக்காத விஷயங்களையெல்லாம் தைரியமாக பேசினார். தேசிய சிந்தனையோடு பேசியவர் தான் ஈவிகே இளங்கோவன். ஆனால் இவங்களுடைய ஃபேக் எண்டு பாருங்களேன், அவங்களுடைய அரசியலில் கடைசி காலகட்டங்களில் எவ்வளவு வைகோ எப்படி ஆயிட்டார், திமுகவுக்கு எதிர்த்து குடும்ப அரசியலை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பித்தார். இப்போ தனது மகனுக்காக ஸ்டாலினையும் சரணடைந்தார். இப்பொழுது கருணாநிதியே எதிர்த்த ஈவிகே இளங்கோவன் ஸ்டாலினிடம் அடிமையாக இருக்கிறார். காரணம், இடைத்தேர்தலுக்கு நமக்கு திமுக நமக்கு உதவி செய்து. இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. இவர் கேவலப்பட்டுக்கிட்டோம். ஆனால் காமராஜரை கேவலப்படுத்தியது எந்த ஒரு காங்கிரஸ் தொண்டனுமே ஏற்க மாட்டான் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வை. தொடர்ந்து பல ஊழல்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிற அறப்போர் இயக்கம், அது திமுகவானாலும் சரி அதிமுகவானாலும் சரி, யார் எந்த தவறை இழைத்திருந்தாலும் எந்த ஊழலை எதிலே செய்திருந்தாலும் அதை வந்து பட்டவர்த்தனையாக வெட்ட வெளிக்கு கொண்டு வராங்க. அந்த வகையில் இப்போது மின்துறையிலும் சாலை போக்குவரத்து துறையிலும் நடைபெற்ற ஊழலை இப்போ வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து பல வருடங்களாக இது குறித்து அவங்க போராடி பேசிட்டு வராங்க. இப்போ மீண்டும் அந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி அறப்போர் இயக்கம், அந்த இயக்கத்துடைய செயல்பாடுகளில் ஒரு சில விஷயங்களில் நமக்கு மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் சொன்னது போல் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி, அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன தவறுகளை செய்கிறார்களோ அதையெல்லாம் பொதுவெளியிலே கொண்டு வருவது அந்த ஒரு இயக்கம் மட்டும்தான். இன்னும் விசில் ப்ளோயர் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு இழைத்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக அறப்போர் இயக்கம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஜெயராமன் அவர்கள் பல விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார், 2015 முதல் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த ஊழல்களை சொல்கிறார். குறிப்பாக பிட்டுமேன் அப்படிம்பாங்க, தார் அதை வந்து கொள்முதல் செய்கிறது, அது தரம் பிரித்து அதை கொள்முதல் செய்கிறதுல அதில் என்னென்னா ஒரு டெண்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த டெண்டரு வந்து இவ்வளோ கேலன், இவ்வளோ ஒரு டின், இந்த இது ரேட்டு, அது ஒரு கொள்ளளவில் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அதோடைய ரேட்டு வந்து மாறிக்கொண்டே இருக்குமா. இவங்க அந்த ப்ராஜெக்டை ஒரு டெண்டர் விட்டு வாங்குறது ஒரு ரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணக்குக்கு 1000 ரூபா. இவங்க அந்த ப்ராஜெக்டை தொடங்கி ரோடு போட தொடங்கினால் அது வந்து 850 ரூபாய்க்கும் இருக்கலாம்.
ஓகே. கண்டிப்பாக விலை ஏறுவதற்கான காரணம் அதிகமாக இருக்காது, குறைவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. 750 ரூபா இல்லைன்னா 900 ரூபா இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் 150 ரூபா 100 ரூபா. அந்த என்ன குறைந்திருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் அந்த இவங்களுக்கு கொடுக்கணும், ஓகே, சப்ளையருக்கு கொடுக்கணும். ஆனால் டெண்டரில் என்ன கோட் பண்ணாங்களோ அதையே இவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை அவங்களுடைய ஆர்டி தகவல் மூலம்லாம் கண்டறிந்து இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையும் குறிப்பாக இந்த திருச்சியை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையில் இந்த அதிகாரிகள்லாம் தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க துறை ரீதியான அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு லெட்டர்லாம் எழுதுகிறாங்க. டிவிஎஸ்சின்னு சொல்லுவோம், விஜிலன்ஸ் கமிஷன்லேருந்து அவங்க அனுப்புகிறாங்க. 2021 செக்ரட்டரிக்கும் அனுப்புகிறாங்க நெடுஞ்சாலைத்துறை, அப்புறம் கவர்மெண்ட்டோடைய செக்ரட்டரி உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவருக்கு பிஏவாக ஜெயசேகருங்கிறவர் இருக்கார். அவர் இந்த ஊழலில் ஈடுபட திருவண்ணாமலை மண்டலத்தில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுனால துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக அறப்போர் இயக்கம் வலியுறுத்தி வந்ததுனால ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது அவர் மீது கண்டிஷன் ரிட்டையர்மெண்ட்டு அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இவருக்கு கண்டிஷன் ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்கும் பொழுது எப்படி பண்ணாங்களோ அதே நேரத்தில் வேறு எந்தெந்த அதிகாரிகள்லாம் தவறளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்களா அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும்ல. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிடுச்சு தவறு நடந்திருக்கு அப்படின்னு, வேற யாருக்குமே அனுப்பலை. ஆனால் மாறாக அந்த துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா ரெக்கவர் பண்ணிட்டோம் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு முறைகேடுன்னு சொன்னீங்க. ஏன் ஒருத்தன் திருடிட்டான், நான் நான் 100 ரூபா திருடினேன்னு 75 ரூபா கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அது திருட்டே இல்லாமல் ஆயிடுமா? கிட்டத்தட்ட 1131 பேர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை அறப்போர் இயக்கம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க ஃபாலோ பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி ஒன்று அமைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த இண்டிபெண்ட் கமிட்டி என்னடான்னா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர் இருக்கிறாரு, அப்புறம் சிபி சக்கரவர்த்தி செந்தில்குமார்னு ஒருத்தர், ஆதித்ய செந்தில்குமார்னு ஒருத்தர், அப்புறம் கேபி சத்தியமூர்த்தி. இதில் என்னென்னா செல்வராஜுங்கிற ஒரு ஐஏஎஸ் என்னன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவருக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அவர் ரீசெண்டாக ஒரு ப்ரொமோஷன் அவருக்கு கிடைக்குது. என்னென்னா தமிழ்நாடு ரோடு செக்டாரில் ப்ராஜெக்ட் இதில் அவருக்கு பதவி கிடைக்குது. இந்த கேபி சத்தியமூர்த்திங்கிறவர் என்ன சீஃப் இன்ஜினியராக இருக்கார், அவர் பொதுப்பணித்துறைக்கு கீழே வராரு. இவங்க 2 பேருமே ஏவா வேலு அவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஒரு சம்பந்தப்பட்ட துறையின் மீது குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த துறை சார்ந்தவர்களே அந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டியில் இருக்கும் பொழுது எப்படி நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அறப்போர் இயக்கம் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்கிறாரு, என்னென்னா கரூர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் யார் அங்கே கோட வச்சுனான்னு. அங்கே ரோடு போடாமலே ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாராம் சங்கரானந்தன். அவருக்கு ரோடு போடாதவருக்கே பணம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு துறை ஏன் அப்படி பண்ணுதுன்னா தெரிஞ்சிருக்கும் யார் இதற்கான பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இவர்களெல்லாம் தான் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இது 2015 இந்த ஊழல் நடந்திருந்தா கூட இந்த அரசும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஊழல் செய்தவர்களை பற்றின டேட்டாவை வச்சுக்கிட்டு அவங்கள் மூலமும் சில காரியங்களை சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அரசும் அப்படிங்கிறது தானே அதில் தெரியுது. அதனால தான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் சொல்லுது. நீங்கள் சொன்னது மாதிரி இது நெடுஞ்சாலைத்துறை. அதுக்கப்புறம் மின்துறையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் சப்ஸ்டாண்டர்டாக வாங்கியிருக்காங்க. அதுலேயும் டெண்டர் கோட் பண்ணது. அந்த டெண்டரே என்னென்னா செட்டிங் டெண்டர் அப்படிங்கிறாங்க. என்னென்னா
இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது ஒரு டெண்டரில் கண்டிப்பாக 3 கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த 3 கம்பெனி இவங்களே ஐடென்டிஃபை பண்ணி நீ ஒரு ரேட்டை கோட் பண்ணி, நீ ஒரு ரேட்டை கோட் பண்ணி, நீ ஒரு ரேட்டு, ஏன்னா 3 பேர் அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அந்த டெண்டரே இதாகிடும், டிஸ்குவாலிஃபை ஆகிடும். திரும்ப வேற ஒரு டெண்டர் தான் விடணும். ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்காக இவங்களே செட்டிங்காக ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு L1க்கு ஓகே ஆகிடும். இந்த செட்டிங் டெண்டர் சம்மந்தமான பேப்பர்கள் வந்து செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்தது. அந்த இதை எடுத்துகிட்டு வந்து ஒப்பந்ததாரர்களோடு சேர்ந்து கோல்மால் வேலை செய்தவர் காசி அப்படிங்கிறவர். அந்த காசியின் மீது இந்த அரசு இப்போது வரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறத இந்த அறப்போர் இயக்கம் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ தினமலரில் இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கு. மின் வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 13,811 கோடி இழப்பு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா இழப்பு அப்படின்னா, கடந்த நிதியாண்டில் அதாவது 22-23 இதில் பார்த்தீங்கன்னா 60,505 கோடி ரூபாய் மின்கட்டணம், அதனால் வந்த வருவாய், அதுக்கப்புறம் மானியம் நிலுவைத் தொகை அது வந்து 1,776, இதர வருவாய் 5,398, தமிழக அரசுடைய மானியம் 12,688, ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 80,367 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது மின்துறைக்கு. சரி, செலவு எவ்வளவு அப்படின்னா 51,460 கோடி ரூபாய் மின் கொள்முதல், கரண்ட் வாங்கினதில். இவங்க நிறைய ரேட்டு ஜாஸ்தி பண்ணி பிஜிஆர்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தானே அண்ணாமலை போன்றவர்கள் குற்றச்சாட்டு. அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி, காற்றாலை மின் சக்தியை எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க, அந்த டிஃப்ரென்ஸு அதெல்லாம் இருக்குது. இப்படி வாங்கினதில் 51,000 சுச்சம். அதுக்கப்புறம் வழித்தடம் அமைப்பது அதெல்லாம் சேர்த்து இவ்வளவு. அதுக்கப்புறம் கிரியேஷன், அதாவது மின் உற்பத்தி தயாரிப்பு அதுக்கு வந்து 22,407 கோடி ரூபாய் செலவு. அப்புறம் கடன்களுக்கான வட்டி, ஏற்கனவே இந்த மின்துறை வாங்கிய கடனுக்கு கிட்டத்தட்ட வட்டி மட்டுமே 6,359 கோடி ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அது வந்து 10,701 கோடி. ஆக மொத்தம் எவ்வளோடானா 94,178 கோடி. அப்படின்னா இழப்புங்கிறது, அதாவது வருவாயை விட செலவு அதிகம், அதுதான் டிஃப்ரென்ஸ். என்ன சொன்னாங்க, 13,811 கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இழப்பை எப்படி சரி கட்டுவாங்க? அதுக்கு தான் வந்து இப்போ 100 யூனிட் மின்சாரம் மானியம், அந்த இலவசம் அப்படிங்கிறத மாற்றுவதற்கு பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மின் கட்டண உயர்வு எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்க்குறோம். காமன் மீட்டரையே கூட இவங்க வந்து கமர்ஷியல் இதாக மாற்றின அந்த விஷயங்கள், இப்படியெல்லாம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒழுங்காக கட்டணம் செலுத்தி கொண்டு இருக்கிற, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இவங்க பண்ணக்கூடிய பல தில்லுமுள்ளுகள், பல முறைகேடுகள், இதற்கெல்லாம் யார் மேலே தலையில் விடியுது? சாதாரண மின் பயனாளர்கள் மீது தான் விடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஊழலையும் அறப்போர் இயக்கம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் சொல்லும் பொழுதே அண்ணாமலை, பாஜகவுடைய அண்ணாமலை போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது எந்த மீடியாக்களும் இப்போது வரை பேசலை. என்னென்னா, இப்போ சொல்கிறாங்க வந்து கல்வியில் வந்து தமிழ்நாடு தாங்க கிங்கு, இந்தியாவுக்கே வழிகாட்டுது, முதன்மை மாநிலமாக இருக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டானான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஸ்கூல் எப்படி இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத அரசு பள்ளியில் கொண்டு வரணும் அப்படின்னு. இது வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட். இதை தான் வந்து டெல்லியில் போய் பார்த்துட்டு வந்து டெல்லி மாதிரியே நான் இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு கொண்டு வரணும். இந்த 1000 கோடி ரூபா ப்ராஜெக்டு யார்கிட்ட? தமிழகத்திலே எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது. எல்காட்டுங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, அதுக்கு கொடுக்காம டெண்டரு கேரளாவை சேர்ந்த கேரளா ஸ்டேட் எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கெல்ட்ரானுக்கு ஏன் கொடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த திட்டத்தில், இந்த ஸ்மார்ட் வகுப்பு, அந்த கிளாஸ் ரூம் திட்டத்துக்கு மத்திய அரசுடைய பங்களிப்பும் இருக்கிறது. சமக்கிரக சிக்ஷா ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசும் தனது பங்களிப்பை கொடுக்கும் பொழுது இந்த போன்ற டெண்டர் விஷயங்களில் ஏன் கேரளா எல்காட்டுக்கு கொடுக்காம ஏன் கெல்ட்ரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
பல மாநில அரசுகள் இலவச பேருந்து பயணம் அப்படி இப்படின்னு நிறைய இலவச திட்டங்கள் அறிவிக்கிறதுனால நிதி பற்றாக்குறை ஏற்படுது, நிதி சுமை அந்த அரசுகளுக்கு ஏற்படுகிறது. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு இன்டர்வியூவில் மோடி சொன்ன பொழுது அதை கிண்டலாக பேசி சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவருக்கு பதில் ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் கூட இந்த விஷயத்தோடு சேர்றேன். ஏன்னா இந்த எல்காட்டு இந்த ஐடி இந்த இதில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆட்சிக்கு வந்த 2 வருடங்களிலேயே திமுகவுடைய முதன்மையான குடும்பம் 30,000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்காங்க, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிய ஒரு ஆடியோ. அது குறித்து இப்போது வரை வழக்கு போடலை. அது இது பண்ணிட்டாங்க, டாக்டர்டு ஆடியோ அப்படி இப்படின்லாம் சொன்னாங்களே தவிர அது சம்மந்தமாக எந்த வழக்கும் போடலை. ஆனால் அந்த ஆடியோ வந்த பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் துறை மாற்றப்பட்டாருங்கிறது இருக்கும். ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்ததுன்னு ஒரு உண்மையை சொன்னதற்காகவே அமைச்சர் தான் பொறுப்பு வைத்த முக்கியமான அமைச்சர் இதிலிருந்து மாற்றப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இப்பொழுது அவரது துறையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்து வாய் திறப்பாரா, இல்லை இந்த துறையிலிருந்து நம்மளை துரத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால பேசாமல் இருக்க போகிறாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கிறார். மிக சரியான கேள்வியை, அந்த கேள்வியைத்தான் நாமளும் கேட்கிறோம். ஹிந்து பத்திரிகையானது மணிப்பூரில் தன்னுடைய எடிட்டோரியல் பேஜில் தலையங்கமாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கு. அதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா லேம் எக்ஸ்கியூசஸ் ஆன் மணிப்பூர் அண்ட் தி எத்னிக் கன்ஃப்ளிக்ட் அப்படின்னு மே 15ஆம் தேதி இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த கட்டுரைக்கு பிறகு மணிப்பூர் அரசாங்கம் சொன்ன விஷயம் என்னன்னா, பத்திரிகை மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது, ஆனால் இந்த கட்டுரைக்கு பிறகு ஹிந்து அந்த பத்திரிகை மீதான ஒரு நம்பிக்கையே போய்விட்டது. அதில் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது அதனுடைய எத்திக்ஸையே இது கொன்னுடுச்சு, மர்டர் பண்ணிருச்சு இந்த ஹிந்து நாளிதழ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தி இந்து பத்திரிகை அதோடைய தரம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நேரத்தில் ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து ஆமாம், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதே இந்து பேப்பரை பார்த்து அதை வச்சு அந்த செய்தியை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆங்கிலத்தில் வொக்கபுலரி உனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகணும், நீ இங்கிலீஷில் நல்லா பேசணும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்து பேப்பர் தான் அப்படின்னு. அது எப்படி காலையில் காஃபி சாப்பிட்றது, பல்லு விளக்கிட்டு காஃபி சாப்பிட்றது, இந்த காஃபி சாப்பிட்றதுங்கிறதோட சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அன்றாட ஒரு பணியில் ஒன்று நம்மளையும் சேர்த்துக்கிறதுங்கிறது இந்து பேப்பர்னு ஒரு நேரத்தில் படித்தவர்கள் மத்தியில் இருந்தது. அது நாளடைவில் அதனுடைய செய்யக்கூடிய பிரச்சாரமாக இருக்கட்டும், அது எடுத்து சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், அதோடைய தரம் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது சில நேரத்தில் கருணாநிதியே என்ன சொல்லுவார்னா, அது அவருக்கு வேண்டாம் எனும் பொழுது அவர் பத்திரிகைகளுக்கெல்லாம் ஜாதி சாயத்தை பூசுவார். அப்படிங்கிறப்ப அவர் ஒரு நேரத்தில் இந்த இந்துவை என்ன சொன்னான்னா, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு, ஏன்னா அவங்க ஐயங்கார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்து பேப்பர் இந்த முதலாளிகளெல்லாம் சொல்லும் பொழுது மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவார். பிறகு உங்களுக்கு தெரியும், அங்கே நடந்த தொழிலாளர்கள் போராட்டம் ஒரு நேரத்தில் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு பிறகு எப்படி திமுக அந்த இந்து பேப்பரையே தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற. இப்போ ரீசெண்டாக நடந்த அங்கே இருக்கக்கூடிய லேபர் யூனியனுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? கனிமொழி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏற்கனவே திமுகவை சேர்ந்த ரொம்ப நாளைக்கு பிறகு ராமஜெயம்னு ஒருத்தர் இருந்தார். ஆகவே இந்த இந்து பேப்பரே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு, கருணாநிதி கட்டுப்பாட்டுக்கு வந்தது அடித்து பிறகு அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க ஒரு உறவாகவே மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது. அந்த பர்சனல் விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஆசிய அந்த நியூஸ் ஹவுஸ் எப்படி இருந்தது ஒரு நேரத்தில், இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து பேப்பரில் மற்ற பத்திரிகை செய்தித்தாள் நிறுவனம்லாம் சிலது கவர் கொடுத்தா தான் எழுதுவாங்க, தேவையான விஷயங்களை சொல்கிறது மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்து பேப்பரில் அந்த ஒரு எத்திக்ஸ் இருந்தது. ஏன்னா அங்கே நல்லா சம்பளம் கொடுப்பாங்க. இந்த கவருக்காகலாம் போய் அவங்க தலையை சொரிஞ்சிக்கிட்டுலாம் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. தைரியமாக மனதில் பட்டது இது வேணாம். இன்னொன்று இப்போ ஃபேக்ட் செக்னு இருக்குது. அந்த ஃபேக்ட் செக்லேயே இப்போ உட்டாலக்கடை ஃபேக்ட் செக்லாம் இருக்குது.
அந்த ஒட்டாரக்கடை ஃபேக்ட் செக்குக்கு இப்போ கவர்மெண்ட் அங்கீகாரமே கொடுத்துருக்குங்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் அந்த காலத்தில் இருந்தும் இந்த செய்தி உண்மையா இல்லையா என்று முழுவதுமாக தெரிந்த பிறகுதான் அது பப்ளிஷுக்கே வரும் இண்டுவில். அதனால தான் மற்ற பத்திரிகைகளை விட சில செய்திகள் வந்து தாமதமாக இண்டு பேப்பரில் வரும். காரணம் வந்து அது வந்து சொல்லப்பட்ட தரப்பு, அதற்கு எதிரான தரப்பு, இரண்டு பக்கங்களுடைய விஷயங்களையும் கேட்டு தான் அவங்க பப்ளிஷே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்ட் செக் மெக்கானிசம் இண்டுவில் இருந்தது. ஆனால் இது எப்போது மவுண்ட் ரோடு மாவோவாக ஒரு சீன பத்திரிகை, அதாவது இந்தியாவில் இயங்கக்கூடிய ஒரு சீன பத்திரிகை போல மாறிடுச்சு. குறிப்பாக இந்த தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல், குறிப்பாக இந்த மோடி அரசாங்கத்தை ஒரு வெகமெண்ட்டாக எதிர்க்கக்கூடிய ஒரு அதில் வந்து நாங்கள் முன்னால் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால தான் இண்டு பேப்பரில், அதாவது தமிழ் இண்டு, தமிழ் திசைன்னு வந்து அதில் சமஸ்ன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் இப்பொழுதும் தினமலரில் கூட கட்டுரையெல்லாம் எழுதுறார். அவர் தான் சொன்னார், ஒன்றிய அரசுங்கிறதே நான் தான் முதல்ல காயின் பண்ணேன் அப்படின்னு. அதாவது இந்த தேசத்தையே பாரு, நான் வந்து குறுக்கிட்டேன், நான் வந்து தனித்தனி மாகாணங்களாக மாநிலங்களாக இருப்பதை போல் நான் தான் காயின் பண்ணேன் அப்படின்னு பெருமை பேச. அதாவது தேசியத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த கதையை சொன்னோன்னா இதில் ரொம்ப லென்த்தாக, ஏன் இண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பண்ணாலே அதுவே வரலாற்றில் மிகப்பெரிய கதை. ஆனால் இப்பொழுது அது ஆன்டி இண்டுவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். இப்பொழுது மணிப்பூரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. அது வந்து மிகவும் முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி சிஎம் பைரன் சிங் தரப்பிலிருந்து அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எத்திக்கல் ஜேர்னலிசத்திலிருந்து நழுவி விட்டது இண்டு அப்படின்னு. நாங்கள் வந்து இது பிப்ரவரி மாதத்திலேயே நாங்கள் தொடங்கிவிட்டோம். இல்லீகல் இமிகிரண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சம்பந்தமாக நாங்கள் கணக்கெடுப்பதெல்லாம் அதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த வேலையும் தொடங்கிவிட்டோம். ஆனால் அதற்கும் இப்பொழுது மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரங்களுக்கும் சேர்த்து இவங்க கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறதே ஏற்க முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிசோரம் பக்கத்தில் அந்த பார்டர் ஏரியாவில் தடுப்பு வேலிகளை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இமிகிரண்ட் இல்லீகலாக வந்தவர்கள் அந்த கிராமத்தில் பல பிரச்சனைகளை அங்கே ஏற்படுத்துகிறாங்க. அங்கே உள்ளூர் அரசு வந்து லோக்கல் பாடி அவங்க அந்த வேலையை செய்ய முடியாமல் தடுக்கிறார்கள்ங்கிற பார்க்குறோம். அதே போல் தான் அவங்க மணிப்பூரில் என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து மியான்மரில் வந்து இராணுவ ஆட்சி மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அதற்கு பயந்து இல்லீகல் இமிகிரண்ட் பல பேர் வந்து மணிப்பூருக்கு வருகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல ஆண்டுகளாகவே இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டுடைய தொல்லை மணிப்பூரில் இருக்குது. கிட்டத்தட்ட 936 புது குடியிருப்புகள் கிராமங்கள் உருவாகி இருக்கிறது. யாருனால? இந்த இல்லீகல் இமிகிரண்ட்னால மணிப்பூரில் அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மணிப்பூரில் நிறைய இப்போ பாப்பி கல்டிவேஷன் இருக்குது. அதாவது இங்கே நம்ம கஞ்சான்னு சொல்கிறோம், அதே போல் அங்கே போதை அந்த இது வளர்ப்பு, அதை வைத்து இங்கே வந்து மியான்மர்லேருந்து வருது. அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சு வந்து இந்த குக்கியின மக்களுக்கு எவ்வளோ ஆதரவாக செயல்படுகிறதுன்னு பார்க்குறோம். சைனாவிலேருந்து ஆயுதங்கள் மணிப்பூர் மியான்மர் வழியாக கிடைக்கிறது. அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தையும் அதிரடிப்படையின் மீதும் ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடியதை பார்க்குறோம். நம்மளுடைய இராணுவ ஆயுத கிடங்கையே இவங்க கைப்பற்றிட்டு அங்கேருந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு போன அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். வெல் ட்ரெயின்டு ஒரு போராளி குழுக்கள் போல் பல பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு பல பிரச்சனைகள் அங்கே இருக்கும் பொழுது ஆளும் அரசு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து நடவடிக்கையில் ஈடுபடுது. அந்த மக்களை எல்லாம் எல்லாருக்கும் இல்லீகல் இமிகிரண்ட்டுன்னு ஒரு சாப்பா குத்தி அவங்கள இந்த நாட்டிலிருந்து துரத்துவதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி உண்மையான பிரச்சனை எதுவோ அதை பற்றி அலசாமல் ஆராயாமல் ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவானோ, எதிர்கட்சிகள் எப்படி பேசுமோ அதே போல் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு தரமான ஜேர்னலிசத்தை சொல்லியிருந்த இண்டு பேப்பரில் இது போன்ற கட்டுரைகள் வந்திருக்கிறத ஏற்க முடியாது அப்படின்னு மணிப்பூர் அரசு விளக்கம் சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லியிருக்காங்கன்னு இண்டு பேப்பரில் வந்திருக்குது. அது இருந்தால் கூட, ஆனால் இண்டு பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இந்த இழந்த தரத்தை மீட்பதற்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா இப்பொழுது தி இண்டு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, தமிழகத்தை பொறுத்தளவு ஆங்கிலத்திலே வரக்கூடிய ஒரு முரசொலி அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் எப்படி
இந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது வளர்ச்சிக்கு அப்படின்னு சுற்றி வளைச்சி என்னென்னமோ கட்டுரையெல்லாம் அதில் எழுதக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க, காங்கிரஸ் செய்ததெல்லாம் கூட அது திமுகவுடைய அழுத்தத்தினால் செய்தது போலெல்லாம் என்னென்னமோ சுற்றி வளைச்செல்லாம் கட்டுரை எழுதுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த அளவிற்கு ஒரு விசுவாசத்தோடு இந்து வந்து திமுக அரசுக்காக இங்கே எழுதுகிற அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். அதனால தான் சமீபத்தில் ஒரு டேட்டா வெளியில் வந்தது, எந்தெந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் திமுக அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது மாதிரி எவ்வளவு லட்சங்களை கோடிகளை செலவு பண்ணியிருக்கு, அதற்கு இந்துவுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இந்து பேப்பரில் இருந்த மாலினி பார்த்தசாரதி உட்பட இப்போது இருக்கக்கூடிய இந்து நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத கூட பொதுத்தளத்தில் ட்விட்டர்லலாம் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த செங்கோல் விஷயங்கள்லாம் வரும் பொழுது. ஆகவே இந்து பேப்பர் இன்னொரு முரசொலி, ஆங்கிலத்தில் வரக்கூடிய முரசொலி, அது அப்படித்தான் நடந்து கொள்ளும் அப்படின்னு தான் நம்முடைய பார்வை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற ஒரு சிஏஐ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசும் பொழுது பலதர விஷயங்களை குறித்து அதில் பேசுகிறாரு. அப்படி பேசும் பொழுது பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வளர்த்து விட்டவர்களையே அவை அழிக்க தொடங்கியுள்ளன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இப்போது நல்ல பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கு, வசுதைவ குடும்பக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. இந்தியா வந்து சரியான பாதையில் தான் போய் கொண்டு இருக்கு, உலகிலேயே எல்லா நாடுகளுக்கும் நண்பன் அப்படிங்கிற ஒரு போக்கிலே சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் பேசியது முற்றிலும் உண்மை. அவர் ஏதோ இது இந்தியாவில் டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் மட்டும் பேசலை, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, யூரோப்புக்கு டூருக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கேட்கும் பொழுதும் கூட இதே பதிலை தான் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க மண்ணிலேயே இந்த விஷயத்தை, அதாவது ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க, நேட்டோ நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து ரஷ்யா உக்ரைன் சண்டையில் வந்து எல்லாரும் உக்ரைன் பக்கம் நிற்கிறாங்க, நீங்கள் ஆனால் ரஷ்யாவின் மீது பொருளாதார தடையெல்லாம் அமெரிக்கா விதிச்சிருக்குது, ஆனால் நீங்கள் ரஷ்யாட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, பெட்ரோலிய பொருட்களை வாங்குறீங்க, கச்சா எண்ணெய், இது எந்த வகையில் சரி அப்படின்னா, எங்களுடைய நாட்டிற்கு எது தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம், எந்த நாட்டிலிருந்து எங்களுக்கு குறைந்த விலையிலே கச்சா எண்ணெய் கிடைக்கிறதோ அங்கே நாங்கள் வாங்குகிறோம், இது எங்களுடைய சுதந்திரமான முடிவு, வெளியுறவுத்துறையில் நாங்கள் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும், எங்கள் மக்கள் நலன் சார்ந்து என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை நாங்கள் எடுப்போம், இது மற்ற நாடு கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிறத அவர் அமெரிக்காவில் சொன்னார், யூரோப்லேயும் சொன்னார். ஒரு கட்டத்துக்கு பிறகு அமெரிக்காவே சொன்னால் இல்லை அவங்க ரஷ்யாட்ட வாங்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த ரஷ்யாவிலே குறைந்த விலையிலே கச்சா எண்ணெய் வாங்கினோம், ரஷ்ய லோக்கல் கரன்சியில் நம்ம வாங்கினோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம், டாலரில் வாங்கலை, அவங்களுடைய கரன்சிலேயே நம்மளுடைய பரிமாற்றம் செய்து கொண்டோம். எண்ணெய் அதிகமாக வாங்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியா ஒன்று. அதனால் இப்படிப்பட்ட ஒரு கன்சியூமரை நம்ம விடுவதற்கு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து நாங்களும் குறைந்த விலையில் கொடுக்குறோம், நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்ம லோக்கல் கரன்சிலே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வெளியில் வந்தது. இன்னும் ஐக்கிய அரபு அமீரகம் அந்த நாடுகள்லாம் கூட, சவுதி அரேபியா நாடுகளாக இருக்கட்டும், மற்ற நாடுகளும் கூட, யுஏஇ நாடுகள்லாம் எங்கள்கிட்டேருந்து வாங்குங்க, நாங்கள் சில திராம்ஸை குறைக்கிறோம், கச்சா எண்ணெயோட பேரலுக்கு நாங்கள் விலை குறைச்சி கொடுக்குறோம், எங்கள்கிட்டேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு டீலுக்கு வந்ததெல்லாம் இருக்குது. இதோடைய அல்டிமேட் பெனிஃபிட் யாருக்கு கிடைத்ததுன்னா நம்மளுடைய மக்களுக்கு, இந்தியாவுக்கு தான் கிடைத்தது. அதனால தான் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கேட்டால் வந்து எலெக்ஷன் நேரத்தில் அவங்க குறைப்பாங்க, 2 வருடங்களாக 100 ரூபா 101 ரூபாக்குள்ளார தான் இந்த பெட்ரோல் விலை இருந்ததுன்னு பார்க்குறோம். அதான் நீங்கள் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இப்பொழுது 1 லிட்டருடைய பெட்ரோல் விலை எவ்வளவு, டீசல் விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஏன் விலை மாறாமல் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பிடிக்கணும். சமீபத்தில் விலையை குறைச்சிருக்கிறதுங்கிறதுலாம் ஒரு விஷயம் பார்க்குறோம். இதற்கு எல்லாம் என்னென்னா வெளியுறவுத்துறையில் நாம் வந்து மிக சுதந்திரமான முடிவு எடுத்ததுனால தான். நமக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வந்து பெரிய அண்ணன் தனமாகத்தான் நடந்து கொள்ளும். அப்பொழுது இருக்கக்கூடிய யூபிஏ அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை அமெரிக்கா எப்படி டீல் பண்ணுது, நம்ம அரசாங்கம் அவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் எப்படி செஞ்சது
அப்படிங்கிறதெல்லாம் இப்போ விரிவாக பேச வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மன்மோகன் சிங்கை எப்படி ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க அமெரிக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆளுமை மிக்க பிரதமர் நரேந்திர மோடியை அப்படி டீல் பண்ண முடியாது அப்படிங்கிறத எதேச்ச அதிகாரம் எதிர்கட்சி தனக்கு எதிராக யாராவது ஒரு அரசியல்வாதி குரு எடுத்து விட்டால் அவன் இல்லாமல் செய்யக்கூடிய புட்டின், விளாடிமிர் புட்டின், இப்பொழுது வரை உக்ரைனோடு போர் தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய புட்டின், அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணியாது இந்தியா. காரணம் மோடி போன்ற பவர்ஃபுல் லீடர் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் நிற்போம் கூட அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ ரஷ்யா இன்னொரு நாட்டோட போர் போட்டிகிட்டு இருக்க உக்ரைன், அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா எங்களை மத்தியஸ்தம் பிரதமர் மோடியால் தான் பண்ண முடியும், அவர்களும் நம்மளோடு நல்ல உறவில் வச்சுருக்காங்க. இப்போ அவர் சொன்னார்ல வசுதெய்வ குடும்பம், அனைவருக்கும் நாம் உறவோடு இருக்கிறோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தங்களது நாட்டிலே பயங்கரவாத செயல்களை அமாஸ் பண்ணாங்க. அமாஸை எதிர்த்து இப்பொழுது பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல். தங்கள் நாட்டில் நடந்த அந்த பயங்கரவாத செயல்களுக்கு பதிலடி கொடுப்பது இஸ்ரேலுடைய தனிப்பட்ட அந்த நாட்டிற்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை அவர்கள் செய்கிறார், அதை இந்தியா ஆதரிக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஐநால பாலஸ்தீன நாடு, அந்த நாடுங்கிறது ஒரு நாடாக அங்கீகரிக்குது, அதுவும் ஒரு நாடு அப்படின்னு அங்கீகரிக்குது. அந்த நாட்டுக்கு இப்போ மீண்டும் ஒரு முறை ஓட்டிங் நடந்த பொழுது இந்தியா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் வாக்களித்தது. ஹமாஸின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல் நமக்கு மிக நண்பன். அதனால இப்போ அவர்கள் போர் தொடுக்கக்கூடிய பாலஸ்தீன, ஹமாஸ் பயங்கரவாதிகளை எதிர்க்கிறோம், அந்த பாலஸ்தீனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்மளால் எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்க முடியுது. நம்முடைய நிலைப்பாடு சரிதான் என்று இரண்டு நாடுகளுமே ஏற்றுக்கொள்கிறது. போரிட்டு கொள்ளக்கூடிய ரஷ்யாவும் ஏற்றுக்குது, உக்ரைனும் ஏற்றுக்குது, இஸ்ரேலும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறது, பாலஸ்தீனமும் ஏற்கிறது, ஈரான் அதே போல தான் நம்மளை ஏற்கிறது. அதனால தான் 10 ஆண்டுகளுக்கு நம்ம சபஹார் போட்டு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா உடனே என்ன சொன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. அவன் என்ன சொல்றான், சபஹார் போர்ட்டோட நீங்கள் எம்ஓஇ பண்ணதை எங்களால் ஏற்க முடியாதுங்கிறான். இப்போ நேற்று ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லும் பொழுது அங்கே அதோடைய அதிகாரி செக்யூரிட்டி அட்வைஸ் வந்திருக்காங்க, அவங்களோட பேசியிருக்காங்க. ஒரு நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் பிடன் என்ன சொல்கிறாரு, இந்தியாவும் ஜப்பானும் ஜீனோஃபோபிக், அதாவது இமிகிரண்ட் அகதிகளுக்கு வாழ்வு கொடுக்காத ஒரு நாடுகள், அதனால தான் அந்த நாடோடைய பொருளாதாரம்லாம் அமெரிக்கா போல வளரலை அப்படின்னா. அமெரிக்காவோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது, கடன் வாங்கி தான் அந்த கண்ட்ரியை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஜப்பானையும் இந்தியாவையும் அப்படி சொன்னாங்க. ஆனால் நேற்று வந்தவர் அந்த செக்யூரிட்டி அட்வைசர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜான் கிர்பிங்கிறவர், வைப்ரண்ட் டெமோக்ரஸி உலகத்திலேயே இந்தியா தான் அப்படி. ஜீனோஃபோமிக்குன்னு பிடன் சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா வைப்ரண்ட் டெமோக்ரஸிங்கிறாரு. ஸோ இதை நாடுகள் புரிந்து கொண்டு இருக்கணும் இந்தியா. அதற்கு காரணம் இங்கே வலிமையான பிரதமர் இருக்கிறது தான். அமெரிக்கா தான் அவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஜெய்சங்கர். ஏன்னா அவங்க தான் அல் கொய்தா வளர்த்தது, ஒசாமா பின் லாடனை. கடைசியிலே ட்வின் டவரை இடித்தது யார், ஒசாமா பின் லாடன், அல் கொய்தா. பிறகு அவங்களே போய் பாகிஸ்தானில் உள்ளே போந்து அவனை கொண்டாங்க. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்த பொழுது ஒரு நேரங்களில் ஈராக்குக்கும் பல நேரங்களில் ஈரானுக்கும் சப்போர்ட்டாக இருந்து, பிறகு ஈராக் குவைத்தின் மீது படையெடுக்கும் பொழுது குவைத்துக்கு ஆதரவாக இருந்து, பிறகு ஈராக் சதாம் ஹுசேன் இவங்களை எதிர்க்கிறார் அப்படின்னு சொன்னோடனே உயிரி ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, பயோ வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு நாங்கள் ரெய்டு பண்ணுறோன்னு சொல்லி சதாம் ஹுசேனை கொன்னதாக இருக்கட்டும், ரஷ்யாவிற்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செர்பியாலையும் அதே போன்ற தாலிபான் பயங்கரவாதிகளையும் ஒரு பக்கம் உருவாக்கி அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது யார், அமெரிக்கா. அந்த தாலிபான்களை கட்டுப்படுத்துவதற்காக அங்கேயே டென்ட் போட்டு உட்காந்துருந்தாங்க ஆப்கானில். பிறகு ஒரு கட்டத்துக்கு எவ்வளோ முடியல, இதுக்கு தேவையில்லாத செலவு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருந்த ஆப்கானை தாலிபான் ஃபோர்ஸ் மூலம் கைப்பற்றுறது, பயங்கரவாதத்தின் மூலம் கைப்பற்றுறது. கரெக்டாக இவங்க வெளியில் போகிறாங்க. ஆகவே உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா தான் பார்க்குறோம். சமீபத்தில் பார்த்தோம், அது ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால்
இதுதான் பேசுபொருளாக இருந்தது. என்னென்னா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. யார்? ரஷ்யாவோட சண்டை பண்ணுமா. இஸ்ரேலுக்கும் ஆயுதங்கள் கொடுத்தாங்க. பிறகு பிரிட்டன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் காசா மேலே தரைவழி தாக்குதல் நடக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. நீ அப்புறம் எதுக்கு ஆயுதம் கொடுத்த இஸ்ரேலுக்கு? ஸோ தன்னுடைய ஆயுதங்களை விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங், அது வந்து ஒரு கண்ட்ரினே, அமெரிக்காவை வந்து ஒரு கண்ட்ரினே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுத குவியல்களை எப்படியாவது விற்கணும். அதற்கு உலக நாடுகளில் சண்டை வரணும். அந்த சண்டைக்கு காரணமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெபலியன்ஸு, ரெவல்யூஷனரிஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் பயங்கரவாதிகள், தீவிரவாதி, யாரோ ஒருத்தவனுக்கு ஆதரவாக இருந்து அதன் மூலமாக தன்னுடைய ஆயுதம் விற்றா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஜெய்சங்கர் மீண்டும் இதை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து முழுவதும் சரி. ஆனால் வசுதெய்வ குடும்பகம், அனைவருக்கும் நண்பனாக இருப்பான், ஒரு குடும்பத்தில் ஒருவராக இருப்போங்கிற ஒரு உன்னத நோக்கில் தான் இந்தியா நடைபெற்று வருகிறது. இன்னும் 2024 இதில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டவுட நம்முடைய வீச்சு இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நன்றி சார். இன்றைய செய்திகள் குறித்த சிறப்பான சிந்தனைகளுக்கு மிகவும் நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.